ஃபேமிலிஸ் நாங்க உங்களுடைய எலிய கப்பல்ஸ் லெக்சர் நேத்து ஒரு போட்டோ போட்டிருப்போம். நிறைய பேர் क्वेश्चन பதில் சொல்லணும்னு சொல்லி அப்பா அம்மாட்ட மாமனார் மாமியாட்ட அருள் வந்து நீங்க क्वेश्चन கேட்க போறாங்க. நிறைய क्वेश्चन எடுத்திருக்காங்க. பார்ட் 1 பார்ட் 2 போடுறோம். நிறைய இருக்கு क्वेश्चन. கண்டிப்பா பாருங்க. நம்ம சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எல்லாருமே காமனா கேட்ட கொஸ்டின் என்ன தெரியுமாப்பா? என்ன தெரியுமாமா? மகிதர்சனை பிடிக்குமா ரித்துவை பிடிக்குமான்னு கேட்டிருக்காங்க. மகிதர்சனை பிடிக்குமா ரித்துவை பிடிக்குமா? அதாவது இதுல 2 கண்ணு இருக்கு. இந்த கண்ணுல எந்த கண்ணு உங்களுக்கு தேவைன்னு சொன்னா சொல்ல முடியுமா? 2 கண்ணுமே நமக்கு தேவை. அதே மாதிரி பிள்ளைகள 6 பிள்ளைகளுமே எங்களுக்கு பிடிக்கும். ஓகே, நீ பதில்? பேரானாலே 2 பேரனும் எனக்கு சொத்து. சொத்து. அப்ப ஓகே. இப்போ அடுத்த क्वेश्चन இதே தான் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு அருள பிடிக்குமா சுந்தர பிடிக்குமா? ரெண்டுமே 2 சொத்து. 2 கண்ணுமே எங்களுக்கு வேணும் அப்படின்னு. சரி, இப்போ பேரங்கள பிடிக்குமா பிள்ளைகள பிடிக்குமா? எல்லாமே பிடிக்கும். யாராவது ஒருத்தர தான் சொல்லணும்னா இப்ப மகிழன் ரித்து இருக்கு, மகிதர்சன் ரித்து இருக்காங்க. வந்து பேரமார் தான் ரொம்ப பிடிக்கும். பேரமார் தான் பேரந்தான் மெயின். பேரங்க இல்லைன்னா நாங்க சாப்பிட மாட்டோம். ரெண்டாவது தான் பிள்ளைங்க. அதான் பிள்ளைங்க. அதுக்கு அடுத்து இப்ப பேரமார் பிறந்தோன்னா பேரமார்கிட்ட பாசம் போயிருச்சு. அதனால இப்ப பேரங்க தான். ஓகே. இப்ப வந்து அடுத்து வந்து இது வந்து எல்லாருமே காமனா கேட்ட ஒரு கொஸ்டின். சரியா? இப்ப வந்து தனித்தனியா கொஸ்டின். ஃபர்ஸ்ட் அம்மாக்கு, அடுத்து அப்பாக்கு, அப்படி ஒருத்தட்டியா. அம்மாவோட வயசு என்ன? என்னோட வயசா 48. ஓகே. அப்பாக்கு 55 ஆக போகுது. 55 ஆக போகுது. பட் பாக்குறதுக்கு என்ன வயசுல இருப்பாங்கன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. 48 55 ஆக போகுது. 5 ஆக போகுது. சோ ஆனா பாக்குறதுக்கு 2 பேரும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்க. உண்மையா சொல்லுங்க. பார்த்தா அப்பா பக்கம் இளமையா 20 வயசு மாதிரி இருக்காருல சொல்லி காமெடி பண்ணக்கூடாது. உண்மையை சொல்லுங்க. ஓகேவா? காமனா நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க. அது மாதிரி காமனா சொல்லுங்க. ஓகேவா? லெக்சர் ரூல் வந்து கீரமங்கலத்துக்கு போனா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அதாவது வீடு கட்டி நாங்க கீரமங்கலம் போயிட்டோம்னா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. அதாவது ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா பொண்ணு வந்து எப்போதுமே என் பக்கத்துல தானே இருப்பாங்க. அதனால கீரமங்கலம் போயிட்டாங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அப்பாக்கு எனக்கு வந்து ஒரு வலதுகை போன மாதிரி இருக்கும். வலதுகை போன ரொம்ப தேடும். எத்தனை தான் இருந்தாலும் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும், அவ என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கணும். குடும்பத்துல வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும். எனக்கு அததான் நானும் சொல்ல வந்தேன். என்னன்னா காலை எப்பயுமே எங்க அப்பா வந்து அதாவது லெச்சு கூட அடிக்கடி சொல்லுவான், அப்பாவும் மகளும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அந்த சண்டை வந்து சில சண்டை. நான் வந்து எங்க அப்பாவை எப்பயுமே அது ஒரு கலாய் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுதான். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தர்ஷன் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி பாயா இருப்பானா கேர்ளா இருப்பானா, என்ன பேபியா இருப்பான்னு எதிர்பார்த்தீங்க? ஃபர்ஸ்ட் அம்மா. நான் எப்போவுமே என் பாப்பான்னு தான் நான் கூப்பிடுவேன்ல. பாப்பாட்ட எப்போவுமே நான் சொல்கிறதோ உனக்கு வந்து பையன்தான். ஏன்னா எனக்கு பையன்தான் பிறந்திருக்கு, எங்கள் அம்மாவுக்கும் பையன்தான். அதனால் உனக்கு பையன்தான் பிறக்கும் அப்படின்ட்டு நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டேன். நான் வயரை பார்க்கும்போது சொல்லிட்டேன். எங்கள் பாப்பா தான் இருந்துட்டு இல்லைம்மா எனக்கு பொண்ணு தான் பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை எனக்கு பையன்தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். எனக்கு பேரப்பில் தான் பிறக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். சரி, அடுத்து அப்பா. நீ தர்ஷன் வந்து பையனா பிறப்பான்னு நினச்சியா பொம்பளை பிள்ளையா பிறப்பான்னு நினச்சியா? இந்த குழந்தை பிறந்தா சுகப்பிரசவம் பிறக்கணும், நல்லபடியாக பிறக்கணும்னு ஆசை எனக்கு. அதே மாதிரி பையனா பிறந்தா ரொம்ப சந்தோஷப்பட நினைச்சேன். அதே மாதிரி வேற பிள்ளையே பிறந்துச்சு. ஆனா என் மகன் நினைச்சது பிள்ளைதான் வேணும்னு நினைச்சான். நான் வந்து பையன் தான் பிறக்கணும் அப்படின்னா அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் பையன், 2வது பொண்ணு. பாத்தீங்களா? சரி, இதே இது ரித்துவுக்கும் கேட்டிருந்தாங்க. இப்ப வந்து அன்னி மாசமா இருக்கும் போது பொம்பளை பிள்ளை நினைச்சீங்களா பையன் நினைச்சீங்களா? நான் பையன் தான் நினைச்சேன். என் மகன்கிட்ட கூட சொன்னல பையன் தான் பிறக்கணும். அவன் எனக்கு பொண்ணு தான் பிறக்கும்னு கடைசி வரைக்கும் அந்த ஆஸ்தில நிற்கும் போது கூட சொன்னேம்மா எனக்கு பொண்ணு தான் பிறக்கும், பையன் தான் பிறந்து தூக்கிட்டு வருவா பாராருல அப்படின்னு. என்ன ஒரு பார்வை பார்த்தா எப்படி மண்டே சரி, ஓகே. நீ சொல்லு, என்ன பிள்ளை பிறக்கும்னு நினைச்சேன்? பையன் தான் நினைச்சேன். பாவிகளா, நான் தான் பொண்ணு நினைச்சேன். ஆனா எனக்கு சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்ததுமே பையன் எனக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படின்னா அண்ணிய பார்த்ததுமே நான் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால எனக்கு வந்து அது ரொம்ப தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அடுத்து வந்து இதுதான் ஒரு கிரிட்டிக்கலான பாயிண்ட்.
என்னன்னு கேட்டிருக்காங்க, உங்களுக்கு மகளை பிடிக்குமா மருமகளை பிடிக்குமான்னு மாமியார் மருமகள் சண்டைக்கு வந்து ஏற்படுத்தி விட்டுருக்காங்க. சொல்லுங்க. ஐயோ அப்படிலாம் கிடையாது, எனக்கு ரெண்டுமே வீட்டுக்கு ரெண்டு வந்த கண்ணு தான். பொண்ணு வந்து அது ஒரு மக மாதிரி தான். இல்ல ஆமா. ரெண்டுமே நான் இது அருளை பாப்பா எப்படி பார்க்கறேனோ, பிடிக்குமோ அதே மாதிரி தான். அதாவது அருளை நான் எப்படி பார்க்குறேனோ அதே மாதிரி தான் எனக்கு சூப்பர். அவளை நான் இன்ன வரைக்கும் நான் மருமகன் பார்த்ததே கிடையாது. என் புள்ள தான் அவள், அப்படித்தான் பார்க்குறேன். எல்லாருமே அப்படியே பாருங்கள், அவன் வீட்டுக்கு வந்த மருமகளை மகளாக பாருங்கள், அதுகளும் பாசமாக இருக்குங்க, உயிராக இருக்குங்க. ஓகே. அடுத்து வந்து இதே தான் கேட்டிருக்காங்க, மகனை பிடிக்குமா மருமகனை பிடிக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஐயோ அதே தான். நீங்க என்ன சொன்னீங்க? மகனுங்க மருமகன் மகன் ரெண்டு பிள்ளைகளையும் போய் நம்ம பிடிக்கும். ஓகே சூப்பர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அம்மா அப்பாவுக்கு எந்த வருஷத்துல கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்டிருக்காங்க. என்ன இதுமா நீ சொல்லாத, சொல்லு. எந்த வருஷம் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு? எனக்கு வந்து தமிழ்ல பார்க்க போனா ஆவணி மாசம். சரி, வருஷம் எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? இப்போ 27 28 வருஷம் ஆக போகுது. 28 கரெக்டாமா? சரி, கல்யாண நாள்பா? கல்யாண நாள் அதுதான் ஆவணி மாசம் 98 6ஆம் மாசம். தெரியாது என்ன அம்மாக்கே தெரியல. 6ஆம் மாசம் பாப்பா. அம்மாக்கே தெரியும். கரெக்ட். 7வது மாசம் 26ஆம் தேதி. இல்லாட்டி அந்த தமிழுக்கு பாப்பாங்க இவங்க கணக்கு வரும். அதான் 24 தமிழுக்கு கணக்கு பாப்பாங்க தெரியல. 24ல இருந்து வரும். ஆனி மாசம் 10ஆம் தேதி வரும். சோ அது வந்து கரெக்ட். ஓகேவா? அடுத்து வந்து அம்மாவுக்கு வந்து டெலிவரி வந்து ரெண்டுமே நார்மல் டெலிவரியான்னு கேட்டிருக்காங்க. நீ அந்த டைத்துல? ஆமா ரெண்டுமே நார்மல் டெலிவரி தான். எனக்கு எல்லாம் அண்ணனும் நார்மல் டெலிவரி தான், நானுமே நார்மல் டெலிவரி தான். ஓகேவா? சரி. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த கொஸ்டின் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. என்ன கொஸ்டின்னா, அக்காவோட பால் காட்சிக்கு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து அப்பா தான் பதில் சொல்றாங்க. அதாவது சஸ்பென்ஸ். சஸ்பென்ஸ்லாம் கிடையாது. பொண்ணுக்கு என்ன செய்யணுமோ அந்த கடமையை செய்ய போறோம். அதாவது பொண்ணுக்கு நாங்க என்ன, பையனுக்கு அதே மாதிரி தான் நாங்க செய்றோம், பொண்ணுக்கு அதே மாதிரி செய்றோம். எல்லாமே நாங்க செய்வோம். யார் எந்த குறைய பொண்ணுக்கு சொல்லாத பையனுக்கு அளவுக்கு உத்தேசம் பார்க்கல. ஆனா பையனுக்கு கூட பொண்ணு கம்மி தான். ஆமா, பொண்ணுக்கு கம்மி தான். நாங்க எங்களுக்கு கம்மி தாங்க, பாத்துக்கோங்க. அதனால பால் காய்ச்சல் பையன் தான் பெஸ்ட். பையன் தான் கடைசி கூட இருப்பான். இது வாங்குறதுக்கு தான் வாங்கிட்டு போயிருங்க, அதுக்கப்புறம் வந்து நம்மளை கணக்கிடாதுங்க. அப்படி கிடையாது, கடைசி வரைக்கும் பொம்பளை பிள்ளைகள் தான் பாத்துக்குங்க, அதான் உண்மை. இது வந்து எப்பயுமே எங்க அப்பா எங்கிட்ட சண்டை போடுறது, அதனால இப்பயும் அதை சண்டை போட்டுட்டு இருக்காரு, அவ்வளவுதான். ஸோ ஆனா கடைசி வரைக்கும் வந்து 2 பேருமே பார்த்துப்பாங்க. நான் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நான் கேட்டது கட்டில் கேட்டிருக்கேன், வேற எது சோஃபா கேட்டேன், 2 மட்டும் தான் கேட்டேன். அப்புறம் வந்து இந்த பாத்திர ஜாமான் மட்டும் வாங்கி கொடுத்துருங்கன்னு கேட்டிருக்கேன், அவ்வளவுதான். எங்களுக்கும் அதை செய்யணும்னு ஆசை இருக்கு. எங்க பொண்ணுக்கு கண்டிப்பா ஆசை இருக்குது. செய்வோம், சூழ்நிலை எப்படியோ அது தகவல் கண்டிப்பா செய்வோம். ஆனா சொல்ல மாட்டோம், செய்யல காமிப்போம். ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கொஸ்டின் பார்த்துருக்கீங்கன்னா, இளந்தரை கொண்டான்ல அப்பா இடம் கொடுத்தாங்களா, அது எப்ப வீடு கட்ட போறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஏன்ட்ட கேட்டிருக்கீங்க. அப்பா அம்மா கிட்டையும் கேளுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இளந்தரை கொண்டான்ல வந்து வீடு எப்ப கட்ட போறோம்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிக்கிறேன். எப்பனா கீரமங்கலத்துல இப்ப வீடு கட்டிட்டு இருக்கோம். கீரமங்கலத்துல வீடு கட்டி முடிச்சு நகையெல்லாம் திருப்பி ஒரு 2 வருஷம் ஆயிரம். எப்படியுமே அந்த நகையெல்லாம் திருப்புறதுக்கே 2 வருஷம் ஆயிரம். எப்படியுமே அந்த நகையெல்லாம் திரும்ப அந்த நகையை வச்சுதான் நான் வந்து இளந்தரை கொண்டான்ல வீடு கட்டலான்னு இருக்கிறேன். ஸோ ஆன்சர் பண்ணுப்பா. கண்டிப்பா 2-3 வருஷம் கழிச்சு கல்யாணம். கண்டிப்பா 2-3 வருஷம் கழிச்சு அந்த கடனை அடைச்சிட்டு கொஞ்சம் ரிலீஃப் ஆகி அதுக்கப்புறம் நம்மளும் கொஞ்சம் போட்டு அப்பா அப்பாவுக்கு சேர்த்து கட்டி தரணும். அப்பா வந்து இப்பயே கெட்டுறேன்ட்டாரு எங்க அப்பா வந்து. இப்பயே என்னன்னா, இப்பயே நான் வந்து சும்மா வந்து பேஸ்மெண்ட் மட்டும் போடுறேன் அப்படின்ட்டாரு. எனக்கு வந்து இல்ல, இப்ப வந்து இதையும் தொட்டுட்டு அதையும் தொட்டுட்டோம்னா 2 இதுக்குமே இது பண்ற மாதிரி இருக்கும். இல்லப்பா கொஞ்சம் டைம் ஆகட்டும், அப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து கேட்ட கேள்வி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அருளோட பர்த்டேயும் சுந்தரோட பர்த்டே டேட்டும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து அப்பா சொல்லட்டுமா? ஏன்னா அம்மா பையனுடைய பிறந்தநாள் வந்து ஏப்ரல் வந்து 20ஆம் தேதி. ஏன் பர்த்டே டேட் தெரியாது, சொல்லு. பாத்தியா, ஆடி கடைசி தான். டேட் சொல்லு, என்ன மாசம், எத்தனாவது மாசம் சொல்லு. ஆகஸ்ட் 27 வரும்டா. ஆடிதான் அது. ஆடி கடைசிங்கும் போது 11 இங்கிலீஷ்க்கு வந்து 11ஆம் தேதி வரும். 11 வரும். ஆடி கடைசி போனே இங்கிலீஷ்க்கு வந்து 11. ஓகேவா? என்னோட டேட் எங்க அப்பாவுக்கு தெரியாது. சரி, தர்ஷன் எப்ப பிறந்தான் இதுமா அப்பா சொல்லட்டும். சொல்லுப்பா தர்ஷன்.
தர்ஷன் பிறந்ததா? தர்ஷன் பிறந்த மறக்க முடியுமாடா? சொல்லுப்பா, சொல்லு, நீ சொல்லு, மறக்க முடியாதுல சொல்லு. 13. கரெக்ட். எத்தனாவது மாசம் சொல்லு. ஏப்ரல்லாம். ஆஹா இல்ல, மே 13 சித்திரைக்கு வந்து கடைசி. சித்திரை கடைசி. இதுல என்ன ஒற்றுமைனா, எங்க அண்ணனும் சித்திரை மாசம் வெள்ளிக்கிழமை தான் பிறந்தான், நானுமே சித்திரை மாசம் கடைசி வெள்ளி பிறந்தேன், தர்ஷனுமே சாரி ஆடி கடைசி வெள்ளி பிறந்தேன், வெள்ளிக்கிழமை. நாங்க 3 பேருமே வெள்ளிக்கிழமை பிறந்தோம். ரித்துவோட பர்த்டே எப்ப அம்மாவுக்கு தெரியும். அப்பா நீ சொல்லு. ரித்துவோட பர்த்டேவா? அவனுக்கு மறந்து போச்சே. பாத்தீங்களா? ஆனா ஆனி மாசம் பிறந்தான். டேட் ஒண்ணுதான், தர்ஷனுக்கும் அவனுக்கும் டேட் ஒண்ணு. டேட் வந்து வெள்ளிக்கிழமை, 2 பேரும் ஒரே இதுதான், வெள்ளிக்கிழமை தான் பிறந்தாங்க. நட்சத்திரம் தான் ஒரே தான், 2 பேரும் குறும்பு. அது வந்து அதனால 2 பேரங்களையும் மறக்கவே முடியாது. அது வந்து 14 13ஆம் தேதி 7வது மாசம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை எல்லாம் அவன் சனிக்கிழமை பிறந்தான். ஏன்னா வெள்ளிக்கிழமை பிறப்பான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். நம்ம ஒரு நாள் தள்ளி போய் நைட்டு ஃபுல்லா வலி வந்து மறுநாள் காலையில வந்து பிறந்துட்டான். என் பேரங்க 2 பேருமே கன்னிராசிக்காரங்க. கன்னிராசி உள்ள வேண்டாம், நான் காதல் வளைய பண்ண வேண்டாம். அதே மாதிரி எங்க அண்ணனுக்கும் கன்னிராசி உண்டு. அண்ணன் பையன் மூத்தவனும் கன்னிராசி. பாடியாச்சு, அண்ணன் புறாவெல்லாம் பாடியாச்சு. எனக்கு தகப்பனுக்கு அடுத்து அடுத்து அததான் கேட்க வந்தேன்பா. அம்மா கூட பிறந்தவங்க எத்தனை பேர், அப்பா கூட பிறந்தவங்க எத்தனை பேர் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் அம்மா சொல்லட்டும். உன் கூட பிறந்தவங்க மொத்தம் எத்தனை பேர்? என் கூட கணக்கு சொல்லு. மொத்த கணக்கு வந்து 6 பேர். 3 பொண்ணு 3 ஆணு. முதல்ல வந்து அண்ணன், அதுக்கடுத்து ஒரு அண்ணன் பிறந்தாங்க. அது 25 நாள் கிடந்து இறந்து போச்சு. அதுக்கு அடுத்து நான் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு தான் நான் பிறந்தேன். அதுக்கு அடுத்து ஒரு தம்பி, அதுக்கு அடுத்து 2 தங்கச்சி. முத வந்து தாய் மாமா, என்னோட மைதின் மாமா. ரெண்டாவது வந்து அவங்க இறந்துட்டாங்களாம். அடுத்து வந்து அம்மா, 3வது அம்மா, 4வது வந்து சானவாஸ் மாமா, 4வது அலி சித்தி, 5வது மீனாட்சி, 6வது தான் அலி, 5வது மீனாட்சி அலி சித்தி, 6வது மீனா. ஓகே. நீ சொல்லுப்பா, உங்க கூட பிறந்தா மொத்தம் எத்தனை பேர்? 6 பேர். 6 பேர் பாருங்க. 6 6 12. இங்கே 3 தான், இங்கே 3 தான். ஃபர்ஸ்ட் யாரு? பெண் 3 ஆண் 3. முதல்ல வந்து எங்க அக்கா தமிழ் அரசி. ஓகே. அடுத்து ரெண்டாவது சமுத்திரகை எங்க அண்ணாச்சி. மூணாவது அக்கா பராசித்தி என்ற பத்திரகாளி. 3வது அத்தையா? சரி. அப்ப 4வது அண்ணன் மாரியப்பன் சொல்லி. 5வது அது தேவையில்ல, அத கணக்கு சிங்கக்குட்டியா. அதுக்கடுத்து என் தங்கச்சி ஒன்று, அது ஒரு 7 வயசு வரைக்கும் இருந்துச்சு, உடன் இல்லாம இறந்து போயிட்டாங்க. அவங்க தான் வந்து கன்னி தெய்வமா வச்சு கும்பிடுறோம் நாங்க. ஆடி மாசம் கரெக்டா என் மவ பிறந்த அன்னைக்கு தான் அவங்க இறந்தது. அவங்க இறந்த அன்னைக்கு தான் நான் பிறந்தேன். ஆனா எங்க அப்பா எங்க அப்பா வந்து சின்ன வயசு இறந்துட்டாங்க. எங்க அப்பா வந்து எனக்கு வந்து ஒரு 8 வயசு இருக்கும்போது எங்க அப்பா தவறிட்டாங்க. ஓகே. அடுத்த क्वेश्चनக்கு நீங்களே ஆன்சர் பண்ணிட்டா. பேசு கரெக்ட்டா. கரெக்ட்டா. எனக்கு அப்பாங்க ஸ்தானத்துல எங்க அண்ணாச்சி ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஆமாம், யார் என்ன சொன்னாலும் சரி, அது அவ என்ன எனக்கு பண்ணாலும் சரி, ஆனால் அண்ணன் எனக்கு தாப்ப ஸ்தானத்தில் இப்போ அண்ணாச்சின்னா எனக்கு ஒரு உயிர். ஆமாம், யார் சொன்னாலும் அதை கேட்கவே மாட்டேன். அது மனசில் ஒரு பக்கம் உண்டு. ஆனால் பிள்ளைங்க உனக்கு அண்ணன் அப்பா ஒரே அது எல்லார் வீட்டில் இல்லை, அது வந்து எல்லார் வீட்லேயும் உள்ளதா இல்லையான்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது ஒன்று ஓகேவா? சரி. நிறைய பேர் வந்து பாட்டியை கேட்டாங்க. பாட்டி போட்டோலாம் நம்ம இது வரைக்கும் காட்டினதே கிடையாது. அது வந்து இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு காட்டுறேன். அது ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, கிளீனா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மேபி நம்ம சொந்தக்காரங்களா என்னன்னு தெரியல, நம்ம குடும்பத்தை பத்தி கரெக்டா கேட்டிருந்தாங்க. அப்பா கூட பிறந்தவங்களை பத்தி, அம்மா கூட பிறந்தவங்களை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அப்பாவோட அம்மா அப்பா இருக்காங்களா இல்ல இறந்துட்டாங்களா, அம்மாவோட அம்மா அப்பா இருக்காங்களா இறந்துட்டாங்களா, அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்க பேரும் கேட்டிருந்தாங்க. சரி, ஃபர்ஸ்ட் அம்மா பேர் வந்து ரெஜினா, அப்பா பேர் வந்து முஸ்தபா. 2 பேருமே இல்லை, இறந்துட்டாங்க. ஆமா. அடுத்து வந்து இன்னொரு கொஸ்டின், நீங்க அடுத்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, அதுக்கு அப்புறமா ஆன்சர் பண்ணுவோம். அப்ப நீ சொல்லு, உங்க அம்மா பேர் என்ன, உங்க அப்பா பேர் என்ன? அப்பா பேர் வந்து காளிமுத்து, அம்மா பேர் சின்னமுத்து. பாருங்க, பேர்லயே என்ன ஒரு பொருத்தம், சோடி பொருத்தம். அந்த காலத்திலேயே பொருத்தங்கள் பொருந்தி இருக்கு. அடுத்து வந்து நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, அக்கா உங்க அம்மா வீட்டு சொந்தக்காரங்க எல்லாம் முஸ்லீமாவே இருக்காங்க, உங்க அம்மா முஸ்லீமான்னு கேட்டீங்க. எப்படி நான் சொல்றதுன்னா, எங்க அம்மா மச்சி வந்து ஹிந்து, எங்க ரெஜினான்னு சொன்னா எங்க அம்மா. ஆனா எங்க அம்மா மச்சியோட விலாஷினி, அவங்க வந்து கேரளத்து பைங்கிலி. எங்க அம்மா மச்சி வந்து கேரளத்து பையங்கிலி அந்த மாதிரி. ஓகேவா?
கேரளா. எங்க தாத்தா வந்து செங்கோட்டையம்மா தமிழ்நாடு தென்காசி தான் எங்க தாத்தாக்கு 2 பேர் லவ் மேரேஜ். அப்படி வந்து ஆனாலுமே சின்ன வயசுல இருந்தே இவங்க வந்து இந்த ஹிந்து சாமி முஸ்லீம் அந்த மாதிரி வளர்ந்ததுனால எங்க அம்மா வந்து எங்க அப்பாவை வந்து கல்யாணம் பண்ணி அப்படி ஃபுல் ஹிந்து. ஆனா நிறைய பேர் சொல்வீங்க நான் உங்க அம்மா வீட்டு சைடு எல்லாம் முஸ்லீமா இருக்கிறாங்க, ஒருவேளை இன்டர்காஸ்ட் மேரேஜ், அம்மா பக்கா ஹிந்துவா இருக்காங்க. நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க கழுத்துல கொட்டை நெத்தியில பட்டை பயங்கர ஹிந்துவா இருக்காங்க, அது மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க. ஸோ அதனால இந்த ஒரு கேள்வி வந்து சொல்லி முடிச்சிட்டேன். அதுல வந்து அம்மாவும் சித்தியும் வந்து இப்போ ஹிந்துவா கன்வெர்ட் ஆகி இருக்கிறாங்க. ஹிந்து தான் 50-50ல இப்போ வந்து ஃபுல்லா ஹிந்துவா மாறியாச்சு. இன்னும் 3 பேர் வந்து முஸ்லீம். ஸோ நம்மளுக்கு வந்து எம்மதம் சம்மதம் அவ்வளோதான். நாங்கள் வந்து பக்ரீத்துக்கு அங்கே போவோம், தீபாவளிக்கு வந்து எல்லாரும் இங்கே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே நாங்கள் வந்து ஒரே ஃபேமிலி. ஆமாம், அங்கே போக வர சின்ன தம்பி பெருநாளுக்கு எங்களை கூப்பிடுவோம், நாங்கள் அங்கே போவோம், எல்லாம் குடும்பத்தோடு தான் அங்கே போவோம். அதே மாதிரி இங்கே கூப்பிட்டாலும் இங்கே வருவாங்க. எங்களுக்குள்ள எந்த வேறுபாடும் கிடையாது, எந்த ஒரு இதுக்கு அர்த்தம் கிடையாது. சொல்கிறேன், உங்கள் அப்பா அம்மா நீங்கள் லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது எப்படி ஃபீல் பண்ணாங்க, என்ன நினச்சாங்க? அப்புறம் லெக்ஸ் ப்ரோவோட கேரக்டரை பற்றி சொல்லுங்கள்.